வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு ரசம் வித் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ண போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி பருப்பு ரசம் செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பட்டை, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். நான் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கடுகு சேர்த்துட்டேன். அதனால் கடுகு பொரிய கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மிளகாயெல்லாம் சேர்க்கணும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா கடுகு பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரியலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கையால் பிசைஞ்சு வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு சுத்து அடித்தும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கையாலவே கரைச்சி ஒரு நல்ல 2 பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க அந்த ஆயிலில். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியும் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்தா புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கீங்கன்னா புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறதுனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு ரசம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தட்டி வச்சுருக்க பூண்டு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி ஸ்மெல்லும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரசத்துக்கு கொத்தமல்லி போட்டு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹீட்லேயே தான் கொதிக்குது. நான் வந்து அடுப்பை ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், ஜீரகம், மிளகு அதை மிக்சியில் அடித்து பொடியாக சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. நீங்களும் அந்த மாதிரி பொடியை அடித்து சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த சூட்லேயே அது செட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடுப்பில் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா எல்லாம் ஈவன் கலராக இருக்குங்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டை மிளகாய் வேணும்னா பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸை எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிராஸாக கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸை
எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். பீன்ஸில் உள்ள தண்ணியிலே இது வேகும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கலர் மாறும். வேக வேக உங்களுக்கு பீன்ஸோட கலர் நல்ல பிரைட் க்ரீனாக வரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வேகாது. பீன்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. கீழெல்லாம் இந்த பீன்ஸில் உள்ள தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த ஆயிலில் தான் பீன்ஸ் வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் வேண்டாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியல். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா செட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாறாமல் அதே க்ரீனிஷ் கலரில் தேங்காயும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகாமல் சூப்பராக வந்திருக்குல்ல. அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.